ஜெய் சாரம். எல்லோருக்கும் வணக்கம். லைஃப்ல முன்னேறதுக்கு ஒரு சில ஒரு 10 விஷயத்த மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோம் அப்டின்னா, இந்த லைஃப்ல நம்ம முன்னேறி சக்சஸ்ஃபுல்லா போய்க்கிட்டே இருக்கலாம். ஏன் சொல்றேன் அப்டின்னா, டெலகிராம் தளத்தில நெறையா பிரதர்ஸ் நெறையா பிரதர்ஸ் என்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். பிரதர், வாழ்க்கையில முன்னேற நெனைக்கிறேன். பட் ஏதோ ஒரு ரீசன் என்னைய தட்டிக்கிட்டே போகுது. இது கண் திஷ்டியா? இல்ல செய்வினை கோளாறா? நாங்க பணம் கூட கட்டுறோம். எங்களுக்கு கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. எல்லாத்துக்குமே கண் திஷ்டியும் ஒரு பொருளாகாது. மாந்திரீக கோளாறும் ஒரு பொருளாகாது. முதல்ல பாபா நம்மகிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீ டாக்டர பாரு. டாக்டர பார்த்துட்டு உனக்கு அதில கிளியர் ஆகல அப்படின்னா, என்கிட்ட வா. நான் உனக்கு உன்னைய குணப்படுத்துறேன் அப்படின்னு தான் பாபா சொல்லுவாரு. அதே தான் நானும் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய லைஃப்ல முன்னேறத தடுக்கிறதுக்கு சில ஆள் இருக்கிறாங்க. மாந்திரீக கோளாறுல இருக்கிறாங்களா? இல்ல மந்திர கோளாறுல இருக்கிறாங்களா? அப்படின்னு நினைக்கிறத விட, நான் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட்டு இந்த 10 விஷயத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, அதுலயும் உங்களுக்கு இதில பிரச்சனையா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறமா வாங்க பாபாட்ட கேட்டு கிளியர் பண்றேன். இல்ல நான் சொல்லக்கூடிய 10 விஷயம் உங்களுக்கு கரெக்ட்டா வந்துருச்சு அப்படின்னா, இதிலேயே நீங்க லைஃப்ல முன்னேறுங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அளவுக்கு மீறிய தூக்கம். ஒரு சராசரி மனுஷன் பார்த்தீங்கன்னா, காலையில ஒரு 6 மணிக்குள்ள எந்திரிக்கணும். 6 மணிக்குலேருந்து ஒரு 7 மணி அப்படிங்கிறதே அதிகம் தான். 6 மணிக்குள்ள எந்திரிக்கணும். எந்திரிச்சு பல்லு, மூஞ்சி கழுவிட்டு குளிச்சிரணும். அதுக்கப்புறம் உங்களுடைய வேலைகள நீங்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அறிவு மயக்கம். நான் தான்டா பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வீராப்பா சுத்திக்கிட்டு, எல்லார்கிட்டயும் நான் தான், நான் தான், நான் தான் அப்படி இப்படின்னு சொல்றத விட்டுட்டு, நீங்க நீங்களா இருந்துட்டு, அமைதியா இருந்துட்டாலே போதும். இந்த பிரச்சனை உங்களுக்கு கிளியர் ஆயிரும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா, தேவையற்ற பயம். சும்மா தொட்டதுக்கெல்லாம் பயந்துகிட்டு, ஐயோ! அவன் வந்துருவானோ, இவன் வந்துருவானோ, நம்மள அடிச்சு போட்டுருவானோ, தொரத்திருவானோ, இப்படின்னு இல்லாம தேவையில்லாத பயத்த கைவிட்டுறணும். முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, ஆத்திரம். எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது, ஒண்ணு சொன்னாலே சில்லு சில்லுன்னு விழுகுறது, ஆத்திரமா இருக்கிறது, இந்த மாரி விஷயத்தையும் கைவிட்டணும். முக்கியமா ஒரு விஷயத்த செய்யணும்னு நெனச்சீங்க அப்படின்னா, நாளைக்குன்னு சொல்லி நாளைய தூக்கி போடாம, இன்னைக்கே ஆரம்பிச்சிரணும் அப்படின்னு தான் பாபா சொல்லியிருக்காங்க. அந்த சோம்பல நீங்க முழுக்க முழுக்க கைவிட்றணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா, அத உடனடியா செய்யணுமே தவிர, செய்வோம், லேட்டா செய்வோம், தாமதமா செய்வோம் அப்படின்னு எதையுமே எதையுமே தாமதமா செய்யக்கூடாது. உடனுக்குடன் உடனே முடிச்சிரணும். போய் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா, டக்குனு போனோமா, தட்டெடுத்து போட்டோமா, சாப்பாட போட்டோமா, சாப்பிட்டோமான்னு இருக்கணும். சரி சாப்பிடுவோம். 2 மணி ஆகட்டும், ஒரு 3 மணி ஆகட்டும் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, குறைகள மட்டும் பார்க்கக்கூடிய பழக்கத்தில இருக்காதீங்க. ஒரு விஷயம் ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா, தட்டி குடுங்க. நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தட்டி குடுங்க. ஆனா, குறை சொல்லாதீங்க. "நீ பண்ணது சரியில்ல. நீ சமைச்சது சரியில்ல. உப்பு இல்ல, புளி இல்ல. நீ பார்த்த வேலையில இன்ட்ரெஸ்ட் இல்ல. தப்பா பண்ணிட்டேன்னு" சொல்லாதீங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க. அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவனிக்கக்கூடியது, தன்னம்பிக்கை இல்லாம இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்துல நம்ம செய்கிறோம் அப்படின்னா, வெற்றியோ தோல்வியோ வீரனுக்கு அழகு. வெற்றிய மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டு தோல்விய விட்டுறக்கூடாது. தோல்விய மட்டுமே கையில எடுத்துக்கிட்டு வெற்றிய விட்டுறக்கூடாது. என்னால முடியும் அப்படின்னு நம்பிக்கையா பண்ணுங்க. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே நடந்துராது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நடக்கும். அப்படி நடக்கும்போது, தவக்கும்போது கையில சிராய்ப்புகள் உண்டாகலாம். நடக்கும்போது கீழ விழுகும். இந்த மாரி கீழ விழுந்துருச்சு அது நொண்டியா போயிரும்னு சொல்லாம, என்ன தன்னம்பிக்கையோட இருங்க. நான் கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு தன்னம்பிக்கையோட இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, யாரையும் யாரு கூடயும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஏன்னா பாபா என்கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், உன்னைய வேற நோக்கத்துக்காக ஆண்டவன் வர வச்சிருக்காரு. உன்னோட பழகக்கூடிய நபர ஒரு நோக்கத்துக்காக ஆண்டவன் இந்த உலகத்துக்கு வர வச்சிருக்காரு. 2 பேரையுமே ஒரே நோக்கத்துக்காக வர வைக்க இறைவன் ஒன்றும் முட்டாள் இல்லை அப்படின்னு இருக்காரு. என்னோட ஆஃபீஸ்லயுமே என்ட்ரன்ஸ்ல அந்த ஒரு விஷயத்த தான் நான் போட்டிருப்பேன். அதனால யாரையும் யாரு கூடயும் ஒப்பிட்டு பார்க்காதீங்க. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறீங்க அப்படின்னா,
சரியா திட்டமிட்டு பண்ணுங்க. நான் மதுரைக்கு போறேன் அப்டின்னா, நான் எத்தன மணிக்கு வீட்லருந்து கெளம்பணும்? எந்த பஸ் மாறணும்? நான் பஸ்ல போறேனா? பைக்ல போறேனா? கார்ல போறேனா? அப்டிங்கிறத திட்டமிட்டு, அது மூலியமா நீங்க நடங்க. அதாவது உங்களுடைய லைஃப்ல வந்து கோடு போட்டுட்டு அத வாழுங்க. இதில பார்த்தீங்க அப்டின்னா, இந்த தன்னம்பிக்கை அப்டிங்கிறதுக்கு பாபா ஒரு ஸ்டோரி எனக்கு சொல்லியிருந்தாரு. அந்த ஒரு ஸ்டோரிய வந்து நான் உங்களுக்கு இதோட இணைக்கிறேன். அதாவது ஒரு மனுஷன் நடந்து போறான். ஒரு இலக்க நோக்கி நடந்து போறான். நடந்து போகும்போது தடுக்கி கீழ விழுந்துடுறான். விழுந்த உடனே கால், கையில அடிபட்டுருச்சு. கொஞ்சம் எந்திரிக்கிறான். எந்திரிச்சுட்டு களைப்பாறிட்டு மறுபடியும் நடக்குறான். மறுபடியும் கீழ விழுகுறான். மறுபடியும் என்ன பண்றது அப்டின்னா, கொஞ்சம் எந்திரிச்சு ஓய்வு எடுத்துட்டு, கொஞ்சம் உற்சாகமா மறுபடியும் நடக்குறான். மறுபடியும் பொத்துன்னு கீழ விழுகுறான். இந்த மாதிரி 9 தடவ அவன் எழுந்து எழுந்து பொத்து பொத்துன்னு விழுகுறான். சரி எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு போயிடலான்னு போகும்போது, 10வது தடவ அவன் நடந்து போகும்பொழுது, கால் தடுக்கி கீழ விழுந்துடுறான். கீழ விழுந்தவனுக்கு தன்னம்பிக்கை போயிருச்சு. எப்படின்னா, நம்ம இத்தன தடவ எந்திரிச்சிட்டோம். நம்ம இருந்தாலும் கீழ விழுந்துட்டே இருக்கிறோம். நமக்கு அது கிடைக்காது, வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பூமி மாதா வந்து பூமிய பிளந்துக்கிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்த உடனே, "மகனே எந்திரி" அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல தாயாரே, நான் இந்த மாரி விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேன். என்னோட வாழ்க்கையில நான் விழுந்து விழுந்து எந்திரிக்கிறேன். என்னால வந்து ஒரு நிலைக்கு போக முடியல. நான் இப்படிதான் வேஸ்ட்டு" அது இதுன்னு சொல்லி புலம்பியிருக்கான். அதுக்கு அந்த பூமி தாய் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, "மகனே நீ வந்து 9 முறை எழுந்த ஆள் நீ. 9 முறை விழுந்தது பிரச்சனை கிடையாது. ஆனா 9 முறை எழுந்தது நீ. இந்த 10வது முறை வந்து உனக்கான பரீட்சை தான். இத நீ வந்து எழுந்து நில்லு. லைஃப்ல விழவே மாட்ட" அப்படின்னு சொல்றாங்க. இத சொன்ன உடனே அவனுக்கு கை, கால்லாம் ரொம்ப பதட்டமாகுது. மனசு ரொம்ப படபடன்னு அடிக்குது. முயற்சி பண்றான், பண்றான், பண்றான். பொத்து பொத்துன்னு விழுகுறான். இருந்தாலும் ஒரே முயற்சியா எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சவனுக்கு கை கால்ல வலி இல்ல. கை கால்ல சிராப்புகள் கிடையாது. சந்தோஷமா அவன் ஸ்டெப் பண்ணிட்டு நடந்து ஓடுறான். கீழ விழவே இல்ல. அவனோட இலக்கைய போய் அடைஞ்சுட்டான். இதுதான் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது. இந்த தன்னம்பிக்கைய மட்டும் விட்டுறாதீங்க. இந்த 10 விஷயத்தையும் உங்களோட லைஃப்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, இந்த 10யும் நான் ஃபாலோ பண்ணிட்டேன் பிரதர். எனக்கு இன்னும் அப்படிதான் இருக்கு அப்படின்னா மட்டும், நீங்க Telegram அல்லது WhatsApp தளத்தில வாங்க. சரிங்களா?